ILC தமிழ் அனைத்துலக உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருசக் இணைகிறார். வணக்கம் அரசர்களே. வணக்கம் நானே. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். இன்னொரு உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். அதற்கு முன்னதாக இப்பொழுது பேசுபொருளாக இருப்பது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய சீனாவுக்கான பயணம். 2 நாள் பயணத்தை முடித்து மீண்டும் அவர் தன்னுடைய வாஷிங்டனுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். ஒரு சக்சஸ்ஃபுல்லான வெற்றிகரமான ஒரு சந்திப்பாக 2 நாள் சந்திப்பை முடித்துவிட்டு தாயகம் திரும்புகிறார் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு சிறப்பாக இந்த சந்திப்பு நடைபெற்ற என்ற விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு கூறுங்கள். சந்திப்பு தொடர்பாக ட்ரம்பின் கருத்துக்கள் அவர் எப்பவும் தான், அதாவது அமெரிக்கா முதன்மையாக இருக்கிறது, அதிலும் ட்ரம்ப் தான் முதன்மையாக இருப்பார் என்ற தொனியில் தான் பேசுவதுண்டு. இது தொடர்பாக பிரித்தானியாவை தலைமையகமாக கொண்ட இந்த சத்தம் ஹவுஸ் என்ற, அதாவது உலகில் மிக முன்னணி வெளியுறவு கொள்கை சிந்தனை பள்ளி என்று சொல்றது, உலகிலேயே மிகவும் சிறந்த சிந்தனை பள்ளிகளில் ஒன்றான சத்தம் ஹவுஸின் மூத்த ஆய்வாளர் ஜேம்ஸ் ஹிங்கின் கூறிய கருத்தை ஆரம்பித்தான் நல்லது. அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், வரலாற்றில் முதல் முறையாக ஒரு அமெரிக்க அதிபர் பின்னடைவான நிலையில் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டது இதுதான் முதல் தடவை என்று கூறியிருக்கிறார். அதாவது ட்ரம்ப் பெய்ஜிங்கில் ஜின்பின்னை சந்தித்த வேளை 200 போயிங் விமானங்கள் ஒப்பந்தம் பேச்சுவார்த்தையில் உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இதை முன்வைக்கும் விதம் முக்கியமானது. சீனா விமானங்கள் வாங்குவது தங்களை ஒரு நியாயமான தரப்பாக காட்டிக்கொள்ள உதவும் என்பதால் தான் சீனா அதை வாங்குகிறது. அதிலும் 500 விமானங்கள் என்றிருந்ததை இப்போது 200ஆக குறைத்திருக்கிறார்கள். அமெரிக்கா பல தசாப்தங்களாக சீனாவுடன் ஒரு பலமான நிலையில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. அந்த செல்வாக்கு இப்போது இல்லை என்கிறார் ஜேம்ஸ். காலம் அவருக்கு இதற்கான சரியான காரணத்தை கொடுக்கிறதா என்று பார்ப்போம் என்று அவர் கூறியதாக இந்த ஸ்கை நியூஸ் என்ற பிரித்தானியாவின் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இப்ப இதுல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஈரானுக்கான சீனாவுக்கான ட்ரம்பின் விஜயத்துல ட்ரம்ப் கூறியது என்று சொன்னால், சீனா 200 போயிங் விமானங்களை வாங்க ஒப்புக்கொண்டிருப்பதாகவும், சீனா அடுத்த 3 ஆண்டுகளுக்கு ஆண்டுதோறும் பல பில்லியன் டாலர் மதிப்பிலான அமெரிக்கா விவசாய பொருட்களை, இந்த சோயா போன்ற விவசாய பொருட்களை வாங்க சம்மதித்திருப்பதாகவும், மாட்டிறைச்சி ஏற்றுமதி உரிமங்கள் மீண்டும் வழங்கப்படும் என்றும், முக்கியத்துவம் இல்லாத பொருட்களான 30 பில்லியன் டாலர்கள் வர்த்தகம் வாரியம் குறித்து இன்னும் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என்று சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் சீனாவின் நிறுவனங்களுக்கு தேவையான NVIDIAவின் H200 என்ற மைக்ரோ சிப்ஸ் என்ற விற்பனை இப்போது பெய்ஜிங்கின் இறையாண்மை முடிவு என்று சீனா சொல்லி இருக்கிறது. அது தங்கள நாட்டின் இறையாண்மை குறித்த முடிவு என்று சொல்லி இருக்கிறது. அது தொடர்பாக அவர்கள் கூறவில்லை. அதாவது சீனாவின் கையில் தான் அந்த பந்து உள்ளதாக கூறப்படுகிறது. பிரச்சனை என்னவென்று சொன்னால், இது ட்ரம்ப் கூறிய விடயங்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், ட்ரம்பின் 2017ஆம் ஆண்டு சீன பயணத்தின் போது 250 பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒப்பந்தங்கள், மேற்கு வெர்ஜீனியாவில் 84 பில்லியன் டாலர்கள் எரிசக்தி முதலீடு, அலஸ்காவில் 43 பில்லியன் டாலர் மதிப்பிலான LNG ஒப்பந்தம் என்பன உருவாக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவை எதுவும் செயல் வடிவம் பெறவில்லை என்று கூறப்படுகிறது. அரிய கனிம வளங்கள், மெட்டல்ஸ் என்று சொல்றது தொடர்பான பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. ஏற்றுமதி உரிமங்களுக்கான விண்ணப்பதாரர்களின் சீன ஒப்புதல் விகிதம் 25% இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அக்டோபர் மாத வர்த்தக இந்த ஆண்டின் பிற்பகுதியில் வர்த்தக உரிமை இந்த ஆண்டின் பிற்பகுதியில் காலாவதியாகிறது என்று சொல்லியும், தாய்வான் தொடர்பான பிரச்சனை இன்னும் அப்படியே இருப்பதாகவும், ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் இன்னும் பரிசீலனையில் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். அதாவது
ட்ரம்ப் கூறுகிறார், அதிபர் ஜின்பிங்குடன் தனது இறுதி பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஆற்றிய உரையில் அவர் கூறுகிறார், நான் சீனாவால் மிகவும் ஈர்க்கப்பட்டிருக்கிறேன், மேலும் மிகவும் நன்றி கூறி முடிக்க விரும்புகிறேன், கடந்த 2 நாட்களாக உண்மையில் சிறப்பாக இருந்தது என்றெல்லாம் கூறியிருக்கின்றார். ஆனால் அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது இந்த சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் என்று சொல்ற சீனாவின் ஊடகம் தெரிவித்திருக்கிறது, அதாவது இந்த ட்ரம்பின் இந்த ட்ரம்ப் பயணத்தை முடித்து சில நாட்களுக்கு பிறகு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அடுத்த புதன்கிழமை பெய்ஜிங்குக்கு வருகின்றார். அவர் அடுத்தடுத்த பயணங்கள், அதாவது ட்ரம்பின் பயணம், புட்டின் பயணங்கள் என்பன உலகின் சக்தி தற்போது எந்த நிலையில் உள்ளது என்பதை பற்றி அனைத்தையும் உங்களுக்கு தெரிவிக்கின்றது என்றும், ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கவும் ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்கவும் உதவுமாறு சீனாவை கேட்டு ட்ரம்ப் வந்திருந்தார். உக்ரைன் தடைகள் மற்றும் பரந்த பலமுனை கூட்டணி ஆகியவற்றில் ஒருங்கிணைக்க புட்டின் வருகிறார். ஈரான் பற்றி ஜி ஜின்பிடம் ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் என்ன சொன்னாலும் புட்டின் அதை தெரிந்து கொள்ள விரும்புவார், மேலும் அது மாஸ்கோவை பாதிக்காது என்பதற்கு உத்தரவாதமும் அளிப்பார் என்றும் அது கூறியிருக்கின்றது. அதாவது ஒரு சீனாவை நோக்கி இப்ப ட்ரம்ப் அங்கு பேசும்போது கூறினார் G7, G8, G20 என்று இருக்கிறது, அதே போல இப்ப G2 என்று சொல்லிவிட்டார். G2 என்றால் தானும் சீனாவும் மட்டும்தான் என்றும் கூறியிருக்கின்றார். அதே நேரம் சோங்னைன் ஹைல் என்ற இடத்தில் இருக்கின்ற, அதாவது இந்த சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய தலைமையகம், அதற்கு ட்ரம்பை ஷி ஜின்பிங் கூட்டிக் கொண்டு சென்றிருந்தார். அங்கு 300 வருடத்துக்கு மேற்பட்ட பழமையான மரங்கள் கூட இருந்தன. அப்போது அவர் கூறியிருந்தார், இந்த இடத்துக்கு எந்த ஒரு வெளிநாட்டு, இதொரு இரகசியமான இடம், தங்கள் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் இரகசியமான இடம், இந்த இடத்துக்கு நாங்கள் யாரையும் கூட்டி வருவதில்லை, ஆனால் உங்களை கூட்டி வந்திருக்கிறோம் என்று ட்ரம்புக்கு முதல் உள்ளங்கால் வரை குளிந்து விட்டது. உடனடியாகவே திருப்பி அவர் டிரான்ஸ்லேட்டர் பக்கத்தில் இருந்தவரை கேட்டார், உண்மையாக நான் மட்டும்தான் இங்கு வந்தேனா என்று. அவர் டிரான்ஸ்லேட்டர் ஜின்பின்னை பார்த்த போது அவர் தலையசைத்து சிரிச்சபடி கூறினார், நீங்கள் மட்டும்தான் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி. ட்ரம்பை பொறுத்தவரையில் எப்பவும் அவரை முன்னிலையில் வைத்திருந்தால் அவருக்கு அது எப்பவும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். எனவேதான் இது சீனாவுக்கு ட்ரம்பை வடிவாக அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள், எவ்வாறு ட்ரம்பை தாங்கள் அணுக வேண்டும் என்று சொல்லி. அதே சமயம் சீனா அதிபர் ஜின்பின்னை அதாவது இந்த வருடம் செப்டம்பர் 24 அமெரிக்காவுக்கு வருமாறு அழைத்திருக்கின்றார். அமெரிக்கா, அதாவது அது மட்டுமல்லாது ட்ரம்ப் கூறியிருக்கின்றார், அமெரிக்காவில் இருக்கின்ற எண்ணெயை வாங்குவதற்கும் சோயாபீன்ஸை வாங்குவதற்கும் இப்போது சீனா உறுதி அளித்திருப்பதாக கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது உங்களுக்கு தெரிந்த ட்ரம்ப் எப்படி கதைப்பார் என்று, அதாவது ஒரு திரைப்படத்தில் சீன தலைவரின் பாத்திரத்தில் நடிக்க ஹாலிவுட்டில் ஒரு நடிகரை தேடிக்கொண்டிருந்தால் ஜி தான் அதுக்கு ஒரு சரியான தேர்வாக இருப்பார் என்றும், ஏனென்றால் சீனாவில் இருப்பவர்களில் அவர் மிகவும் உயரமாக இருக்கிறார், ஏனையவர்கள் இந்த நாட்டில் கொஞ்சம் குள்ளமாகத்தான் இருக்கிறார்கள் என்றும் அதில் கூறியிருந்தார் அவர். அதாவது இந்த ஈரானுக்கான சீனாவின் ஆதரவு குறித்து விவாதிப்பீர்களா என்று ஊடகவியலாளர் கேட்ட போது அவர் சீனா அதிபர் இராணுவ உபகரணங்களை வழங்க மாட்டேன் என்று கூறியதாகவும், அது ஒரு முக்கியமான அறிக்கை. ஆனால் அதே நேரத்தில் அவர் ஈரானில் இருந்து அதிக எண்ணெய்களை வாங்கப் போவதாக கூறியதாகவும் கூறியிருக்கின்றார். ஆனால் இருந்தாலும் சீனாவின் எண்ணெய் கப்பல்கள் இனி அலாஸ்காவில அல்லது அமெரிக்காவில அமெரிக்காவின் துறைமுகங்களை நோக்கி வரும். அவர்கள் அமெரிக்காவிலும் இருந்து எண்ணெய் வாங்குவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். அதே சமயம் தான் ஈரானிடம் சீனா அதிபரிடம் கூறியதாகவும், ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்க முடியாது, ஏனென்றால் அவர்கள் பைத்தியக்காரர்கள், அதாவது கிரேசி பீப்புள் என்று சொல்லியிருக்கிறார், பைத்தியக்காரர்கள் என்று நான் சீனாவிடம் சொன்னேன். அவர்கள் ஏன் கிரேசி பீப்புள் என்று சொன்னால், அவர்கள் உடனடியாகவே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மீது அணு ஆயுத தாக்குதலை நடத்தி விடுவார்கள், அதனால் தான் அவர்களுக்கு அணு ஆயுதம் அவர்கள் வைத்திருக்க கூடாது என்று
சீன அதிபருக்கு விளங்கப்படுத்தியதாகவும் கூறியிருக்கின்றார். பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்திருந்தாலும் உண்மையில் தற்போதைய இந்த பயணத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு கடுமையான பின்னடைவான ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. என்னென்று சொன்னால் ஈரானில் இடம்பெற்ற போர் கூட, அதாவது ஈரானுக்கு இந்த பயணத்துக்கு முதல் அவர்கள் ஈரான் போரை ஆரம்பித்தது, ஈரான் போரில் அவர்கள் வெற்றி ஈட்டி விட்டால் சில சமயம் ஏனென்றால் சீனாவின் எரிபொருள் விநியோகத்தை வெனிசுலாவில் குறைத்து விட்டார்கள், சீனா ஈரானிடமும் குறைத்து விட்டால் தாங்கள் ஒரு பேரம் பேசும் நிலையில் போகலாம் என்றுதான் முதலில் யோசித்திருந்தார்கள். ஆனால் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்பி வரும்போது இந்த நியூயார்க் போஸ்ட் என்ற பத்திரிகையின் செய்தியாளரான எமிலி குடியன் ஒன்றை கூறியிருக்கின்றார். என்னென்று சொன்னால், விமானத்தில் யாரும் ஏற அனுமதிக்கப்படுவதற்கு முன்னர் அமெரிக்க ஊழியர்கள் அடையாள அட்டைகள், ஒருமுறை பயன்படுத்தும் தொலைபேசிகள் மற்றும் தூதுக்குழுக்களின் அடையாள அட்டைகளை பறித்து குப்பை தொட்டியில் எறிந்ததாகவும், ஏனென்று சொன்னால் சீனாவில் தயாரிக்கப்பட்ட எந்த பொருட்களையும் அந்த ஏர்போர்ஸ் 1 என்ற அந்த அமெரிக்க அதிபரின் பிரத்யோக விமானத்துக்கு கொண்டு செல்ல அனுமதிக்கவில்லை என்றும் அவர் தன் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். அதாவது எப்பவும் சீனா தொடர்பாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சம் இருக்கிறது, அல்லது அதை ஊடகங்களுக்கு தெரிவித்து அந்த உலக மக்களை அச்சப்படுத்துவதற்கு, அதாவது சீனாவின் ஒவ்வொரு பொருட்களும் உங்களை கண்காணிக்கும் என்று சொல்வது போலதான் இருக்கின்றது. ஆனால் உண்மையில் மறுதலையாகத்தான் இருக்கின்றது. அமெரிக்காவின் மேற்குலக நாடுகளின் பேஸ்புக்கோ ட்விட்டரோ வாட்ஸ்அப்போ அதுகள் தான் எல்லாவற்றையும் கண்காணிப்பது என்பதுதான் உண்மை. நீங்கள் அவருடைய ஆளுமையை குறைத்து மதிப்பிடாதீர்கள். பாருங்கள், எவ்வளவு திறமையாக கையாண்டு விட்டு வந்திருக்கின்றார் 2 நாள் பயணம் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் சுருக்கமாக இந்த உங்களுக்கு தெரியும் ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள், துறைசார் நிபுணர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எவ்வாறு இவருடைய இந்த 2 நாள் பயணத்தை எவ்வாறு பார்க்கிறார்கள் என்று சுருக்கமாக கூறுங்கள். அவர்கள் கூடுதலாக பார்ப்பது என்னென்று சொன்னால், அதாவது இந்த பயணம் அமெரிக்கா மிகவும் பொருளாதார ரீதியாக மிக கடுமையான தாக்கத்தில் இருக்கின்றது. ட்ரம்பை பொறுத்தவரையில் இப்போது அவர் ரஷ்யாவிடம் இருந்த, அதாவது பைடன் காலத்துல ரஷ்யாவையும் சீனாவையும் ஒருங்கிணைக்கிற அளவுக்கு இந்த உக்ரைன் போரை கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர பிழை என்று கருதுகிறார்கள். ஏனென்றால் ஒன்று பொருளாதாரத்தால் வளர்ச்சி அடைந்த நாடு, இன்னொன்று மிகப்பெரிய ஆயுத பலம் கொண்ட நாடு. அப்ப இரண்டையும் ஒருங்கிணைத்தால் உலகத்துல யாரும் வெல்ல முடியாது என்றதை இந்த பைடன், அதாவது முன்னைய அரசுகள் ஒப்புக்கொள்ளவில்லை. ஏனென்றால் ஹென்றி கெசிங்கரும் அதைத்தான் கூறியிருந்தார். சீனாவுடன் அமெரிக்கா, அதை இன்று பிரிக்ஸ் அமைப்பு நாடுகள், அதாவது வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற மாநாட்டின் போது ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் லாரோவ் ஒன்றை கூறியிருந்தார். கெசிங்கர் கூறியது சீனாவுடன் அமெரிக்கா நெருக்கமாக வேண்டும், அவ்வாறு நெருக்கமாகினால்தான் சீனாவும் ரஷ்யாவும் நெருக்கமாகுவதை தவிர்க்கலாம், ஐரோப்பாவை இப்போது கைவிடுங்கள் என்று அவர் அப்போது கூறியதை ட்ரம்ப் மட்டும்தான் அதை அப்படியே நம்பியதாகவும், ஆனால் லாரோவ் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அது கூட அவர்கள் ஒரு சதி திட்டம், அதாவது சீனாவுடன் அவர்கள் இணைவதே ரஷ்யாவும் சீனாவையும் பிரித்தாளும் ஒரு தத்துவம் என்று அவர் கூறியிருந்தார். அப்ப இப்ப உக்ரைனுக்கு பொறுத்தவரையில் உக்ரைனுக்கு கிட்டத்தட்ட 99% வரி ஆயுத மற்றும் உதவிகளை அமெரிக்கா நிறுத்திவிட்டது. இப்ப நிறுத்திய விற்பாரு அவர் இப்போது சீனாவுடன் நெருங்கி வருவது இப்போது தவிர்க்க முடியாமல் அவர் ஒன்றை யோசிக்கிறார், சீனா ரஷ்யா அமெரிக்கா கூட்டமைப்பை உருவாக்கலாமா என்றது அவரின் திட்டம். ஆனால் சீன அதிபர் காமூஸ் நீரிணை தொடர்பாகவோ அல்லது ஈரான் விவகாரம் தொடர்பாகவோ ட்ரம்ப் கூறின இதற்குமே அவர்கள் சாதகமாக பதிலளிக்கவில்லை என்பது ஒரு தோல்வியான பயணமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இந்த அமைப்புகள் ஒன்றிலும் சேர தேவையில்லை, ஒரே ஒரு அமைப்பில் சேர்ந்தால் இந்த பிரச்சனையே இருக்காது. எது? பிரிக்ஸில் சேர்ந்து விட்டால் இந்த பிரச்சனை இல்லாமல் போய்விடும். ஒன்று அவதானிக்கக்கூடியது என்னவென்றால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் மீண்டும் ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்ட பொழுது சீனா தங்களோடு ஒத்துக்கொள்வதாக, அதாவது ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்க முடியாது, ஹோர்முஸ் நீரிணையில் எந்த ஒரு கட்டணமும் செலுத்தாமல் சுயமாக அது இயங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் என்று அடிக்கடி கூறினார். அவர் சொல்வார்கள், ஒரு பொய்யை நீங்கள் மீண்டும் மீண்டும் சொன்னால் அது உண்மையாகிவிடும் என்று சிலர் நினைப்பார்கள். அதை பொறுத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நினைத்திருக்கிறார் போல் இருக்கிறது.
அப்படி கூறினார்களா சீனா அதிபர் சீனாவில் இருக்கின்ற அதிகாரிகள் யாராவது இவரோடு ஒத்துக்கொண்டார்களா இந்த 2 விடயங்கள்ல? யாரும் அதிபர் ஜின்பிங் கூட அவைகளின் அறிக்கையின் அடிப்படையில் அந்த பிராந்தியம் அமைதியான முறையில் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். ஹார்மோஸ் நீரிணை திறப்பது என்று சொன்னாலும் அது ஒரு ராஜதந்திர வழியில் தான் திறக்கப்பட வேண்டும். எந்த விதத்திலும் படைபலம் அங்கு பயன்படுத்தப்படக்கூடாது என்பதைத்தான் அவர்கள் வலியுறுத்தி இருந்தார்கள். அது மட்டுமல்லாது சீனா தெளிவாக கூறிவிட்டது, தான் பெருமளவான ஆயுதத்தை கொடுக்க மாட்டேன் நாங்கள் ஈரானுக்கு என்று கூறிவிட்டார்கள். அவர்கள் அதை ஆயுதத்தை ரஷ்யா கொடுக்கும், ஈரான் கொடுக்க தேவையில்லை, சீனா உபகரணங்களை கொடுக்கும், டுவல் பர்பஸ் என்று சொல்றது. ஆனால் எண்ணெய் நாங்கள் தொடர்ச்சியாக வாங்குவோம், அதை நீங்கள் தடுக்க முடியாது என்று நேரடியாகவே அவர்கள் கூறிவிட்டதாக கூறப்படுகிறது. பெருமளவு உங்களுக்கு தெரியும், ட்ரம்புடன் போனவர்களில் பெருமளவானவர்கள் ஆப்பிள் நிறுவனம், டெஸ்லா நிறுவனம் என்று கிட்டத்தட்ட 30 நிறுவனங்களின் அதிகாரிகள் அங்கு போய் குவிந்திருந்தார்கள். ஆனால் அப்ப அதைத்தான் எல்லோரும் கூறுறார்கள், என்னத்தை கொண்டு வர போகிறார்கள் என்று தெரியாது அங்கிருந்து என்று சொல்லி. எனவேதான் ட்ரம்ப் கூறியிருந்தார், சீனா ஒரு கிரேட் கண்ட்ரி என்று சொல்லியும், அவர் ஒரு ஜின்பிங் ஒரு கிரேட் ஆன ஒரு நல்ல ஒரு மனிதர் என்று சொல்லியும், தான் பைடன் போயிருந்தால் அவர் சந்தித்திருக்க மாட்டார், தான் போனபடியால் தான் அவர் சந்தித்தார் என்று கூட அவர் கூறியிருக்கின்றார். இந்த அதாவது யுரேனியத்தை எடுப்பதோட பேசும்போது அதை எடுக்க ஒரே 2 நாடுகளால் தான் முடியும். ஒன்று சீனா, 2வது அமெரிக்கா. இந்த 2 நாடுகளை மட்டும் அதை எடுக்க முடியாது. ஆனால் ஈரான் சொல்லுறது, அந்த சேகரித்து வைத்த அந்த யுரேனியத்துக்கு மேல மலை இடிஞ்சு விழுந்து போச்சு. அப்படி மலை விழுந்து இடிஞ்சு விழுந்து போச்சுன்னா அவர்களாலும் அதை எடுக்க முடியாது, அதை என்ன செய்வதென்றும் அதையும் அவர்தான் கூறியிருக்கிறார். சரி, இன்னும் சில நாட்களில் அதிகமாக உங்களுக்கு ஒன்றும் விளங்கல, எனக்கு ஒன்றும் விளங்கல. அவர் என்ன கலைக்கிறாரு, அவரா விளங்கப்படுத்தினா சில நாட்களில் கொஞ்சம் தெளிவு பெறப்பட்டு நம்புகிறேன். சில வேளைகளில் நிபுணர்கள் அதை உடைத்து சொல்லும் பொழுது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நம்புகிறேன். சரி, நான் ஆரம்பத்தில் பிரிக்ஸ் என்று கூறும் பொழுது பிரிக்ஸினுடைய கூட்டம் நடந்திருக்கிறது. அதில் கூட ஈரானுடைய வெளிவார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் அங்கே தன்னுடைய கருத்துக்களை அங்கே பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த நடந்த போர் தொடர்பாக இனிய நாடுகள் கண்டனம் செலுத்த வேண்டும் என்ற விதத்தில் அவருடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது. இது தொடர்பாக பிரிக்ஸ் அமைப்பின் கூட்டமும் இந்த முறை ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டமான நிலைத்தான் இடம்பெற்றிருந்தது. ஏனென்று சொன்னால் எதிரிகளும் நண்பர்களும் ஒரு கலவையாகத்தான் இருந்தார்கள். உதாரணமாக இந்தியா இப்ப உங்களுக்கு தெரியும், அப்பாஸ் அரக்சி டெல்லியில் நிற்கிற அதே சமயம் மோடியின் விமானம் யுஏஇக்கு போய்கொண்டிருக்கிறது. யுஏஇ வான்பரப்பில் மோடியின் விமானத்துக்கு F-16 பாதுகாப்பு கொடுத்து அழைத்து செல்கிறது. இரண்டும் எதிரும் புதிருமாகத்தான் இருக்கின்றது. இந்த பிரிக்ஸ் அமைப்புகள் கூட்டத்தில் அப்பாஸ் அரக்சிக்கும் யுஏஇ வெளிவார அமைச்சருக்கும் கடும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டதாகும். அதாவது தங்கள் மீது 3000க்கு மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவியதாகவும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று யுஏஇ தெரிவித்தது. ஆனால் யுஏஇ இஸ்ரேலும் அமெரிக்காவுடனும் இணைந்து ஈரான் மீது சதி திட்டத்தை மேற்கொண்டதும் தாக்குதல் நடத்தியதாகவும் அப்பாஸ் அரக்சியும் அதில் பேசியிருந்தார். அதே சமயம் அப்பாஸ் அரக்சி ஒன்றை கூறியிருக்கின்றார், அமெரிக்காவின் அதாவது இந்த போர் நடைபெற்று அந்த தோல்விக்கு பிறகு பிரிக்ஸ் நாடுகள் ஈரானை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்ப்பதை தான் உணர்ந்ததாக, தான் வந்த பிற்பாடு அதை உணர்ந்ததாக தெரிவித்திருக்கின்றார். அதாவது பிரிக்ஸ் மாநாட்டின் ஓரத்தில், அதாவது இருதரப்பு சந்திப்புகளை அவர் வெவ்வேறு நாடுகள், தென் ஆப்பிரிக்காவா இருக்கலாம், ரஷ்யாவின் வெளிவார அமைச்சராக இருக்கலாம், இந்தியாவின் வெளிவார அமைச்சராக, எல்லா வெளிவார அமைச்சர்களும் அப்பாஸ் அரக்சியை சந்தித்திருந்தார்கள். ஏனென்று சொன்னால் இதுல பலருக்கு எண்ணெய் வாங்க வேண்டும். இப்போ அது ஒரு மிக மிக முக்கியமான ஒன்று. அப்ப அதுக்காக பலரும் சந்தித்திருந்தார்கள். அதாவது ஒரு வெற்றியாளராகவும் கண்ணியத்துடனும் இந்த ஈரான் எவ்வாறு ஒரு வெற்றியாளராகவும் கண்ணியத்துடனும் இந்த மோதலிலிருந்து வெளிவர முடிந்தது என்பது தொடர்பில் அனைத்து நாடுகளும் ஆர்வமாக இருப்பதாக கூறியிருக்கின்றார். அவர் ஏன் கூறுகிறார் என்று சொன்னால், ஒன்று அமெரிக்காவுடனான போரில் உண்மையில் ஈரான் தான் வெற்றி பெற்றது என்று சொன்னால், போர் நிறுத்தத்தை கோரியதே அமெரிக்கா தான். இழப்புகளும் உங்களுக்கு தெரியும். கண்ணியம் என்று அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இவர்கள் இவ்வளவு பொதுமக்களை அங்கு கொன்றாலும் ஈரான் ஏவுகணை தாக்குதலில் மிக மிக குறைந்த அளவான பொதுமக்கள் இழப்புகள் தான் ஏற்பட்டது.
அதாவது முற்றுமுழுதாக படைக்கலங்கள், இராணுவ நிலைகள், புலனாய்வு தகவல் தளங்கள், ரடார்கள் அப்படித்தான் தாக்கியிருக்கிறார்கள். நிவேதன் அதை இரண்டாக பிரித்து சொல்லியிருக்கிறார். தங்களை வெற்றியாளராகவும் கண்ணியத்துடனும் இந்த மோதலில் இருந்து எவ்வாறு ஈரான் அதில் வெளிவந்திருந்தது என்பது குறித்து எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்ததாக கூறியிருக்கிறார். அதே சமயம் அந்த அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிய ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் லாரோவ் கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை செய்திருப்பதாகவும், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தது, அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக அதை தக்க வைப்பதற்கு பாகிஸ்தான் பாடுபடுவதாகவும், அதே போல இந்தியாவும் அதனை செய்யலாம் என்று சொல்லியும், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகள், இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவுகளை அவர்கள் மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லியும், இந்த பேச்சுவார்த்தையில் இந்தியாவும் பங்கெடுக்கலாம் என்று சொல்லியும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் இஸ்ரேல் கூறியிருக்கின்றது, அமெரிக்கா அதிபர் இந்த பயணத்தை முடித்த பிற்பாடு அவர் அமெரிக்கா திரும்பிய பிற்பாடு மீண்டும் போரை ஆரம்பிப்பார் என்று இஸ்ரேலின் சேனல் 12 என்ற செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. ஆனால் அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த சிகாகோ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ரோபர்ட் பேப் அவர் கூறியிருக்கின்றார், ஜின்பிங் ட்ரம்பை அவமானப்படுத்தி இருப்பதாகவும், மேலும் இதற்கு மாறாக நடிக்க முயற்சிப்பது நிலைமையை இன்னும் மோசமாக்கும் என்றும் கூறியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால், முதலில் ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்கள் ட்ரம்பின் தூதர்களை சந்திக்க மறுத்து விட்டனர் என்று சொல்லியும், அதற்கு பிறகு ஜெர்மன் அதிபர் பெட்ரிக் மேர்ஸ் ட்ரம்பை அவமானப்படுத்துவதாக பகிரங்கமாக கூறினதாகவும், அதன் பிறகு சவுதி அரேபியா ட்ரம்பிடம் இருந்து தாங்கள் விமான தளத்தையோ அல்லது தாங்கள் வான் பரப்பையோ தரமாட்டோம் என்று கூறியதாகவும், அதாவது இந்த ஒவ்வொரு நாடுகளும் இப்போது அமெரிக்காவை அவமானப்படுத்துற அளவுக்கு துணிந்து விட்டார்கள் என்றும் அந்த சிகாகோ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் கூறியிருக்கிறார். அவர் இதை எதோடு ஒப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னால், அதாவது ட்ரம்ப் இப்போது லிண்டன் ஜோன்சனின் நெருக்கடியை போன்ற ஒரு பெரிய நெருக்கடியை எதிர்கொள்கிறார் என்றும், ஜோன்சன் நெருக்கடி என்னென்று சொன்னால் 1960களில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் அவர் மிகப்பெரிய ஒரு அரசியல் அழுத்தத்தை சந்தித்திருந்தார் இந்த வியட்நாம் போர் தொடர்பாக என்று அவர் கூறியிருக்கிறார். சரி, மிகவும் சுருக்கமாக 2 விடயங்கள் இருக்கின்றது. ஒன்று, இப்ப நீங்கள் இஸ்ரேல் தொடர்பாக கூறும்பொழுது, இஸ்ரேலுடைய கொலவரி எந்த ஒரு காலத்திலும் போகாது என்பதை உறுதிப்படுத்துகின்றது. என்றால் மீண்டும் ஈரானோடு போர் தொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இப்பொழுது இஸ்ரேல் ஹமாஸினுடைய இராணுவ தளபதியை கொண்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. சுருக்கமாக உண்மைதான். ஹமாஸின் இராணுவ தளபதியான அல் ஹெடன் என்பவர் இன்று இடம்பெற்ற மிகப்பெரிய ஒரு குண்டு வீச்சில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. ஹமாஸ் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் சில சமயங்களில் அது உறுதியான செய்தியாக இருக்கலாம் என்று கூறுகிறார்கள். அதே நேரம் ஈரானுடனான போரை தொடர இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் அனுமதி அளித்துள்ளதாகவும், இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரான் இனி அச்சுறுத்தலாக இல்லாத வகையில் இந்த போரின் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அவர் கூறியிருக்கிறதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த பத்திரிகையாளர் நிக்கோலஸ் கிறிஸ்டோபர் அவர் த நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையாளர், அவர் பலஸ்தீனத்திற்கு எதிராக இஸ்ரேலின் சில குற்றங்களை வெளியிட்டதை, அதாவது இஸ்ரேல் எவ்வாறு போர்க்குற்றங்கள், மனித உரிமை மீறல்களை பலஸ்தீனியருக்கு எதிராக மேற்கொண்டது என்று அவர் வெளியிட்டதற்காக அவர் மீது இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அந்த பத்திரிகை மீது வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும், அதாவது மிகவும் கொடூரமாக தங்களை திரிவுபடுத்தி கூறியதாகவும் இஸ்ரேலிய அதிகாரிகள், அதாவது பெஞ்சமின் நெத்தனியாகு அவர் மீது வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே நேரம் அதாவது இதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரேலின் ஊடகங்கள் போட்டிருக்கின்றன, இஸ்ரேல் உலகிலேயே மிகவும் வெறுக்கப்படுற நாடாக 80க்கும் மேற்பட்ட நாடுகளில் இஸ்ரேலுக்கு எதிரான அலைகள் தான் அதிகமாக வந்திருக்கின்றன என்று அவர்கள் போட்டிருக்கிறார்கள். இன்றும் லெபனான் மீது தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே சமயம் ஹிஸ்புல்லாக்களும் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். ஒரு இஸ்ரேலிய வீரர் கொல்லப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. அங்கும் பெருமளவான தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றன, பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள்.
வாட் அ சர்ப்ரைஸ். 80% மட்டும் தானே? நான் நிச்சயம் 99% இருக்கும் நினைத்தேன். சரி, பரவாயில்லை. இனி இப்ப இந்தியா தொடர்பாக சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த நாட்டு மக்களுக்கு தங்கம் வாங்க வேண்டாம் என்ற செய்தியை கூறினார். இப்பொழுது வருகின்ற செய்தியை பார்க்கும் பொழுது இந்தியா வெளிநாட்டில் இருக்கின்ற தங்களுடைய தங்க கையிருப்பை மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற கூறப்படுகிறது. என்ன நடக்கின்றது? எனக்கு உலக நாடுகள் எல்லாம் பொருளாதார ரீதியாக மிகவும் அச்சமடைந்திருக்கிறார்கள். இன்னந்து இதை சமாளிப்பது என்ற நிலையிலிருந்து வெளிவர முடியாத நிலையில் இருக்கிறார்கள். இந்தியா இப்போது வெளிநாடுகளிலிருந்து தனது தங்க கையிருப்புகளை வேகமாக மீட்டு வருவதாக இந்த ரஷ்ய டுடே நாளேடு தெரிவித்திருக்கின்றது. இந்திய ரிசர்வ் வங்கி வெளிநாட்டு கிடங்குகளில் இருக்கின்ற தங்க இருப்புகளை மீட்டு வரும் செயல்முறையை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும், இந்த நடவடிக்கைக்கு இந்திய பொருளாதார வல்லுநர்கள் பல காரணங்களை குறிப்பிடுகிறார்கள். 2022 ரஷ்யாவின் தங்கத்தை முடக்கியது போல அபாயம் இருப்பதாகவும், அத்துடன் மத்திய கிழக்கில் உள்ள மோதலின் தாக்கம் ஆகியவை அதற்கும் அடங்கும். மத்திய கிழக்கு மோதல் விரிவடைந்தாலும் இந்தியாவின் பொருளாதாரம் கடுமையாக சீரழிந்திருக்கின்ற நிலையில் தங்கத்தையும் இழப்பது இந்தியாவை குட்டிச்சுவராக்கிவிடும் என்று யோசிக்கிறார்கள். ஏப்ரல் மாத இறுதியில் உலக தங்க கவுன்சிலில் தங்கத்தில் இந்தியாவின் நிதிவள நிறுவனங்கள் முதலீடுகளை 52% செய்திருக்கின்றன. கிட்டத்தட்ட அந்த எண்ணிக்கை 82 டன்களாக அதிகரித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இப்ப பொருளாதாரங்களை தக்க வைப்பதற்கு இப்போ எல்லா நாடுகளும் போராடி வருகின்றன. ஐக்கிய அரபு அமீரகமும் இப்ப ஹார்மூஸ் நீரிணையை தவிர்த்து தனது எண்ணெய் ஏற்றுமதி திறனை ஒரு நாளைக்கு 1.5 மில்லியன் பீப்பாயிலிருந்து 3 மில்லியன், அதாவது டபுள் பீப்பாக்களாக இரட்டிப்பாக்கும் நோக்கில் ஒரு புதிய குழாய் வழி திட்டத்தை அறிமுகப்படுத்த போவதாகவும் கூறியிருக்கிறார். அப்போது கூறினேன், டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்று கூறினேன். டொனால்ட் ட்ரம்ப் 1.0, டொனால்ட் ட்ரம்ப் 2.0 இரண்டு தரமும் அவர் பதவியை வகிக்கும் பொழுது பணவீக்கம் அதிகரித்து விட்டது. அது சில வழிகளில் அவருக்கு அது நல்ல ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றதோ என்று அவர் யோசிக்கிறார், எனக்கு தெரியவில்லை. அவருடைய 2 ஆட்சி காலத்திலும் பணவீக்கம் அதிகரித்துக் கொண்டு வருகின்ற என்ற விடயங்களை கூறுகிறார்கள். இது தொடர்பாக நியூஸ் வீக் என்ற பத்திரிகை கூறியிருக்கிறது, ட்ரம்பின் 2 ஜனாதிபதி பதவி காலங்களிலும் அமெரிக்காவில் பணவீக்கம் அதன் மிக உயர்ந்த அளவை எட்டியுள்ளது. சமீபத்திய மாதங்களில் பெட்ரோல் விலை மிக வேகமாக உயர்ந்திருக்கிறது என்று சொல்லியும், இப்போது கிடைக்கின்ற தகவல்களில் கிட்டத்தட்ட பெட்ரோல் விலை அங்கு $5 எட்டிவிட்டதாக கூறப்படுகிறது. அது பொருளாதாரத்திலும் துறைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும், உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விநியோக சங்கிலிகளில் ஏற்பட்ட விலை உயர்வு பணவீக்கத்தை 3.8 உயர்த்தி இருப்பதாகவும் அந்த நாளேடு தெரிவித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவின் ஏனைய துறைகளும் இப்ப கடுமையான அழுத்தத்தின் கீழ் தான் இருக்கின்றது. கடன் சுமையும் மிக வேகமாக அதிகரித்து வருகிறது. மட்டுமல்லாது அமெரிக்காவில் இருக்கின்ற பிணை முறிகளை பல நாடுகள் விற்பனை செய்வதையும், அமெரிக்காவில் இருக்கின்ற தங்கத்தை பிரான்ஸ் தனது நாட்டுக்கு கொண்டு சென்றதையும் நாங்கள் முதல் பேசியிருந்தோம். நிறைவாக அரசர்களே, நான் நினைக்கின்றேன் இந்த கடந்த 2 மாதங்களாக உலக பொருளாதாரம் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்த போன்று நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்த நிறைய விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஜப்பான் பாதிப்புக்கு முகம் கொடுத்திருக்கின்றது போல் தெரிகின்றது. கார் தயாரிக்கும் நிறுவனங்கள் எல்லோருமே பெரிய ஒரு பேரிழப்பை இழந்திருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. அது தொடர்பாக சுருக்கமாக. ஜப்பான் கார் தயாரிப்பு நிறுவனமான ஹோண்டா இன்று அதன் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. மின்சார வாகனங்களுக்கான தேவைகள் குறைகின்ற நிலையில், மற்றது சீனாவுடனான போட்டி, மற்றது அமெரிக்க அதிபரின் வரி விதிப்புகளால் அந்த நிறுவனம் கடுமையான இழப்பை சந்தித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த வருடம் அதன் நிதி அறிக்கையில் 424 பில்லியன் ஜென் என்று சொன்னால் $2.7 பில்லியன் அது இழப்பாக அறிவித்திருக்கின்றது. அதே நேரம் டொயோட்டா நிறுவனமும் கூட நடப்பு நிதியாண்டில் அதன் வருமானம் 22% குறையும் என்று கணித்திருக்கின்றது. அதே நேரத்தில் நிசான் நிறுவனம் $3.4 பில்லியன் நட்டத்தை பதிவு செய்திருக்கின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஹோண்டா நிறுவனம் இந்த வீழ்ச்சிக்கு பிறகு இந்த கனடாவின் ஒன்டாரியோவில் ஒரு பிளான்ட் ஹோண்டா பிளான்ட் ஒன்றை திறப்பதற்கு, மின்சாரக்காரன் தயாரிப்பை திறப்பதற்கு மேற்கொண்ட ஒப்பந்தத்தையும் இடைநிறுத்தி இருப்பதாகவும், அதை தனக்கு கவலை அளிப்பதாக கனடாவின் பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்திருக்கிறார்.
கூறியிருக்கிறார். அதே நேரம் இந்த ஆண்டு உங்களுக்கு தெரியும் ஜெர்மன் சொகுசு கார் தயாரிப்பான போஷ் காரின் நிறுவனமான வாக்ஸ்வேகனும் கடுமையான அதன் தாய் நிறுவனமான வாக்ஸ்வேகன் கடுமையான நட்டத்தை சந்தித்தது மட்டுமல்லாது அந்த நிறுவனம் இப்போது கார் உற்பத்தியை விட்டு ட்ரோன்களையும் ஆயுதங்களையும் உற்பத்தி செய்யும் நிலைக்கு அது மாறி இருக்கின்றது. அதாவது அதே சமயம் ரஷ்யாவின் துணை பிரதமர் அலெக்சாண்டர் நோவாக் கூறியிருக்கின்றார், ரஷ்யாவின் பொருளாதாரம் வளர்ந்து வருவதாகவும் மிகவும் உறுதியாக இருப்பதாகவும் அதை IMF-ம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. பின்னர் புட்டின் பேசும்போது கூறியிருக்கின்றார், அதாவது இந்த மார்ச் மாதத்தில் 1.8% அதன் GDP உயர்ந்திருப்பதாக கூறியிருக்கிறார். பொருளாதார இழப்பு, இந்த தாக்கங்களுடைய செய்திகள் இப்பொழுதுதான் மெதுவாக வெளியில் வருகின்றது. இனி வரும் மாதங்களில் 2-3 ஆண்டுகளுக்கு கூட இதனுடைய தாக்கத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று கூட பல நிபுணர்கள் கூறுகிறார்கள். நன்றி அரசர்களே. என்று கூட நிறைய தகவல்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதற்கு நன்றி. வணக்கம் அரசர்களே. நன்றி.